ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டியூன் இன்டு தி மிட்நைட் கார்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்லேயுமே நம்மளை நல்லாவே குழப்பி விட்டுருப்பாங்க. ஸோ யார் உண்மையிலேயே அப்பல்லோ அப்படிங்கிறது குழப்பமாகவே தான் கடைசி வர போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூன் இன்டு தி மிட்நைட் கார்ட் சீசன் 1 எபிசோட் 6. டீச்சர் லெமனோட வீட்டில் தான் இவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ராட்காஸ்டிங் டீமோட இந்த ஈவெண்ட் ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கு. யூனிஃபார்மில் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் வாங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு டீச்சர் லெமன் கேட்குறாங்க. அதுலேயும் ரீகா தான் அடல்ட் போடுற மாதிரி வேற லெவலான ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கா. இந்த பார்ட்டிக்கு செலவு பண்ண டீச்சர் லெமனுக்காக சியர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க ட்ரெஸ்ஸை பற்றி தான் பேசியாகணும். எல்லாருமே அப்படி கவர்ச்சியாக ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க. ஓ எனக்கு புரியுது. ஓகே கொடுத்து வச்சவன்டான்னு டீச்சர் சொல்லவும் அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு நேனே பயந்தா. உங்க ப்ராக்சியை யூஸ் பண்ணி இவனுக்கு யாரோ கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பதட்டமா இருக்கு. அதான் சீக்கிரம் அவனை அடைய நினைக்கிறீங்களான்னு டீச்சர் கேட்கவும் கையில கிடைச்ச ட்ரெஸ் போட்டோம் அவ்வளவுதான் எல்லாரும் சமாளிக்கிறாங்க. குறிப்பா ரீகா உன் ட்ரெஸ் தான் வேற லெவல்னு டீச்சர் சொல்லவும் யாம புக்கி என்ன கியூட்னு சொல்லுவான்னு நினைச்சுதான் இதை போட்டேன். ரீகா மட்டும் ஓப்பனா ஒத்துக்கிறா. கேட்காம நம்ம ஹீரோ என்னடா தூங்கிட்டான். ஸ்போர்ட்ஸ் டேல வந்தா நீங்க நிறைய ஒர்க் பண்ணா டயர்டா இருப்பான்னு சொல்லி டீச்சரை விட்டுருதாங்க. ட்ரெஸ்ஸையே இவன் ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு ரீகா கொஞ்சம் வருத்தப்படுறா. செலிப்ரேட் பண்ற விதமா எல்லாரும் கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வாங்க, மத்தவங்க கூட அதை ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு லெமன் சொல்றா. ஹீரோவை பெட்ல தூக்கி படுக்க வச்சுட்டு எல்லாருமே இப்ப கடைக்கு கிளம்புறாங்க. ஹீரோ அங்க உண்மையிலேயே தூங்கிட்டு தான் இருக்கான். கடைக்கு சீக்கிரம் போயிட்டு மொத ஆளா ஈகோ தான் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கா. உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். அதுக்குள்ள நீ படுத்துட்ட, நானும் பக்கத்துல படுத்துக்கிறேன். எதுக்காக நீயும் ஷினோபுவும் கட்டி பிடிச்சிங்க? நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா அதுவும் டேட்டிங் பண்றீங்களோ அப்படின்னு ஈகோ கேட்கறா. அப்ப நேனே உள்ள வந்து ஒரு செருப்பு இருக்குன்னு பாக்குறா. ஈகோ நம்ம ஹீரோ பக்கத்துல படுத்து அவனை கிஸ் பண்ற மாதிரி அவளுக்கு தெரியுது. நீயும் அவளும் கிஸ்லாம் பண்ணிருப்பீங்களான்னு ஈகோ கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அச்சச்சோ என் பர்சனா மறந்துட்டனே அப்படின்னு நேனே பார்க்காத மாதிரி உள்ள வந்துட்டு, ஓ ஈகோ நீ இங்கதான் இருக்கியா, நான் உன்னை கவனிக்கவே இல்ல. சாக்ஸா அதுக்குள்ள வாங்கிட்டு திரும்ப வந்துட்டியா அப்படின்னு நேனே கேட்டுட்டு மனசுக்குள்ள அவ கிஸ் பண்ற மாதிரி போயிட்டா. நான் தடுத்தாக்கணும். ஆமா நான் ஏன் இதை தடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நேனே யோசிக்கிறா. நீ எவ்வளவு நேரமா இங்க இருக்க, எதையோ பாத்துட்டியான்னு கேட்கப்ப நான் எதையும் பார்க்கல. நேனே சொன்னா நீ யாரையாச்சும் கிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கப்போ நீ ஏன் இப்படி கேட்கறான்னு நேனே கேட்டா. சும்மா கேட்கணும்னு தோணுச்சுன்னு வா சொல்லவும் பண்ணிருக்கனே அப்படின்னு நேனே சொல்றா. எப்ப எங்கன்னு கேட்கப்போ ரீசெண்டா தான் நம்ம ஹீரோ படுத்திருந்த டைம் புக்கு மேல அவ கிஸ் பண்ணதை யோசிச்சு பாக்குறா. ஆமா நீ இந்த எடுப்படி பையனை லவ் பண்றியான்னு நேனே கேட்கவும் ஏன் கேட்கற நீக்கோ கேட்டா நீ அவனை கிஸ் பண்ண போறியான்னு சொல்லுவோம். அடி பாப்பி அப்ப எல்லாத்தையும் பாத்துட்டியா பார்க்கலன்னு சொல்லி ஈகோ வைக்கப்பட்டு இருக்கா. எனக்கு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃபீல் பண்றேன். இது லவ் தானே அப்படின்னு ஈகோ யோசிக்கிறா. நீ அவனை லவ் பண்றியான்னு கேட்கவும் எனக்கு எல்லா பசங்களையும் பிடிக்காது, பட் இவனை தவிர அப்படின்னு நீங்க பேசிட்டு மட்டும் கதவை திறக்குவா. அச்சச்சோன்னு ரெண்டு பேரும் பதறி நம்ம ஹீரோ கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஏன் தேவையில்லாம ஒளிச்சுக்கிடணும்னு அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆமா போக்கி இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஷினோபு நம்ம ஹீரோ கிட்ட வந்து உட்காந்து உன்னை திடீர்னு அப்படி கட்டி பிடிச்சதுக்கு சாரி, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன், பட் நீ பிரின்ஸ் மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண. அதுவும் உன்கிட்ட சாரி கேட்கணும். நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நம்ம பார்ட்னர்ஸ் இன் கிரைம்னு உன்கிட்ட சொன்னேன், பட் ஒரு விஷயத்த உன்கிட்ட நான் மறைச்சிட்டேன். அந்த கன்ஃபெஷன் இவன்ட் அப்போ அப்படின்னு ஏதோ சொல்ல வரப்போம் அடுத்த கதவை திறக்கவோ எவ்வளவு கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப ரீகா அந்த இடத்துக்கு வரா. ஷினோபு நீயா ஒளியறதுக்கு வாரான்னு ஈகோ கேட்டா. எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே ஷினோபு போய் ஒளிஞ்சுக்கிட்டு யாரும் வரலையா, நான் தான் ஃபர்ஸ்ட் போலான்னு ரீகா இப்ப உள்ள வந்துட்டு அவ போட்டிருந்தா அந்த ட்ரெஸ்ஸை கலட்டவோ எல்லா பொண்ணுங்களும் ஷாக் ஆகுறாங்க. அவ ஒரு ஸ்வெட்டர் மாதிரி பெரிய ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டுக்கிறேன். எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். நான் இப்ப ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். உன்னால கேட்க முடியாதுல்ல, உன் விரல்ல அடிபட்டிருக்கு. இன்னுமா நீ கிதார் வாசிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க? புதுசா நான் இப்போ ஒரு சாங் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு ரேகா பேசிட்டு இருக்கும்போது ஈகோ தலை மேல அடிபட்டது பார்த்தா அடியில ஒளிஞ்சு எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னு ரீகா இவங்களை பார்த்துட்டா. ஃபைனலி நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண் முடிச்சு ஓ அச்சோ தூங்கிட்டேனா. ஆமா எல்லா பொண்ணுங்களும் ஏன் வியர்டான மூட்ல உட்காந்துருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபைட் பண்ணீங்களான்னு கேட்டா ஆமானவங்க சொல்றாங்க. டீச்சர் லெமன் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்கினா 4 பேரும் சொல்லி வச்ச மாதிரி கேக்க தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 4 பேரும் கேக்கே இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்க சேர்ந்து செலிப்ரேட் பண்ண உனக்கு கேக் பிடிக்கும்னு நினைச்சோன்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் 4 கேக்கு டோ மச் இல்லன்னு ஷினோபு கேட்டா. எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, 4 கேக்கும் எனக்கு தான், என்னால சாப்பிட முடியும்னு சொல்லி முடியாமனாலும் கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தா டீச்சர் லெமனும் கேக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த 4 பொண்ணுங்களோட கேக்கையும் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டா. மனசும் கஷ்டப்படக்கூடாதுல ஏ கேக்கையும் சாப்பிடு அப்படின்னு டீச்சர் லெமன் கொடுக்கப்போ கேம் விளாண்டு யார் இதை சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணுமே நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர் லெமன் நீங்க ஏதாச்சும் ஒரு கேம் சொல்லுங்கன்னு மத்த பொண்ணுங்க கேட்டா டீச்சர் லெமனும் அந்த டவர் கேம் விளையாடுறான் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பசங்க நீங்க விளையாடுங்க, நான் அடல்ட் சோ பீர் குடிக்கிறேன் அப்படின்னு அவங்க தனியா போயிருந்தாங்க. 17 வருஷமா நான் இதை விளையாடிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஜுஜுபி தோக்குறது ஆப்ஷன்லயே எல்லாம் நம்ம ஹீரோ சீனா பேசுறான். இப்ப அடிக்க முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நேனே ஒரு பிளாக் எடுக்கிறா. அந்த டவர் கீழே விழல. இப்படியா பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா அதை விளையாண்டுட்டு இருக்காங்க. ஷினோபோ மட்டும் இருக்கிறதுலே அடியில இருக்கிற ஒரு பீஸை அசால்ட்டா எடுத்து மேல தூக்கி வச்சிருத்தா. அடுத்தது பொண்ணோட மௌ தான் யாமா போக்கே அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தா பிளாக்ஸை டச் பண்ணி பார்க்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவோ தாராளமான டீச்சர் சொல்றாங்க. இருக்கிறதுலே தின்னான ஈஸியா விழக்கூடிய மாதிரி கஷ்டமா இருக்கக்கூடிய பிளாக்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பீஸை எடுத்து நம்ம ஹீரோ மேல வச்சா அடுத்து இருக்கிறவங்க அதை எடுக்கும் போது ஈஸியா விழுந்துரும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பிளாக் எடுத்து மேல வச்சிட்டா. அடுத்து நேனே நீ தான் நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்லவும் நான் ட்ரெஸ் மாத்தினதான் அவன் இன்னும் நோட்டீஸே பண்ணலப்பான்னு ரீகா எங்க வருத்தப்படுறா. எல்லா கேக்கையும் சாப்பிட்டது எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது தான். இந்த 4 பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் அப்பல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான்.
வேணா ரூமுக்கு உள்ள வந்து என் ஃபேஸை பாரு அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. அவ ஃபேஸ் எப்படி ஈஸியா ரிவீல் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல. நீயும் அதுக்கு தானே ஆசைப்படுற, உள்ள வந்து பாரு அப்படின்னு அப்பல்ல கூப்பிட்டா. இல்ல வேண்டாம், நீ யாருங்கிறத நான் என் சொந்த முயற்சியிலேயே கண்டுபிடிச்சுக்கிடுவேன். இப்போ நான் உன்னை உள்ள வந்து பார்த்துட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டதா அர்த்தம். அது போக நான் இப்போ பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல, உங்க 4 பேரையுமே நான் கண்டிப்பா பெரிய ஆள் ஆக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. எனக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுன்னு தோணல. உண்மையிலேயே உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு என்ன தேடி வந்து என்ன ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க ஒரு வாய்ஸை கேட்ட அப்புறம் தான் எனக்குன்னு லைஃப்ல ஒரு கோல் வந்துச்சு. எனக்கும் வாய்ஸ் ரிலேட்டட் ஜாப்பை பார்க்கணும்னு தான் ஆசை. அந்த 4 பேரையும் பெரிய ஆள் ஆக்கி அவங்களுக்கு மேனேஜரா சேர்ந்து வாய்ஸ் இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்ணுவேன். நீயும் என் கூட வரதான் போறேன் நம்ம ஹீரோ சொல்லவும். கண்ணமோட அப்படின்னு அப்பெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வெளியே வர. நீ பாட்டு ரோமை விட்டு வெளியே நடந்து போற, இது உனக்கே ஓவரா தரல நம்ம ஹீரோ கேட்டா. பார்த்தா அப்பெல்லாம் அந்த ஸ்ட்ரிங் மூலியமா பேசினதை தவிர்த்து ஒரிஜினல் வாய்ஸ்ல வெளியே பேசல, காணாம போயிருத்தா. ஏன் ஓகே அடுத்தது நீதான் அப்படின்னு நேனே சொன்னா. நம்ம ஹீரோ பார்த்தா இந்த 4 பொண்ணுங்களும் சேர்ந்து டவரை பயங்கரமா மாத்திட்டாங்க. நான் அந்த கேப்ல இதுங்க இதை பண்ணிடுச்சே நம்ம ஹீரோ பாக்குறான். விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அதுல ஒரு ஸ்டிக்கர் எடுக்கலாம்னு யோசிச்சா. நீ ரைட்டா அதை டச் பண்ணாலும் அது விழுந்துரும் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே டச் பண்ணி எந்த கட்டை எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ண முடியாது, என் கண்ணாலேயே பார்த்து மெஷர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அசால்ட்டா ஒரு பிளாக்கை எடுக்கிறான். பட் ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பில்டிங் கீழே இடிஞ்சு விழுந்துருது. ஸோ இதுலயே இன்டைரக்டா நமக்கு காமிக்கிறாங்க அப்பெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதுல மேபி தோத்து போலாம் அப்படிங்கறத. டீச்சர் லெமனோட கேக்கையும் நம்ம ஹீரோ தான் சாப்பிட்டுருக்கான். 4 பொண்ணுங்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்பெல்லாம் போறதுக்கு முன்னாடி நீ பேச வேணாம், பட் நான் சொல்றத மட்டும் ஒரு நிமிஷம் கேளு. நான் உன்னோட ஃபேன். இப்போவும் தான் ராக்ஸி கன்ஃபெஷன்ல நீ சொன்னது ஐ லவ் யூன்னு சொன்னீங்க, என் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் இன்னுமே இந்த 4 பேர்ல யாரு நம்ம ஹீரோக்கு எந்த க்ளோவோ கிடைக்கல. யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்க. டயர்ட் ஆயிட்டியான்னு மத்த பொண்ணுங்க கேக்குறாங்க. நான் டயர்டா இல்லைன்னா போய் சொல்ல மாட்டேன், பட் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வேற லெவல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ. அதுவும் என்னமோ உண்மைதான் அப்படின்னு நேனே சொல்றா. ராக்ஸி கன்ஃபெஷன் உண்மையிலேயே வேற லெவல், நம்மளும் அதை என்ஜாய் பண்ணோம்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு. ஷினோபு உனக்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கும் அது நல்லபடியா போனதுல சந்தோஷம், உங்க 4 பேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஷினோபு சொல்றா. கண்ணை மூடி நம்ம ஹீரோ அப்பல்லோட வாய்ஸ் இந்த 4 பொண்ணுங்களோடதுல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் ஷினோபு மாதிரி தெரியுது, பட் இன்னொரு பக்கம் பார்த்தா ரீகா மாதிரி தான் தெரியுது. நான் ரீகா தான் ஓப்பனா நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்த டயத்துலயோ ரீகா தான் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு ஃபர்ஸ்டா சொல்லியிருப்பா. யாரு தான் உண்மையிலே அப்பல்லோ என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.